இப்போ வந்து நம்ம சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/4 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீமு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி, 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன கை கொத்தமல்லி கீரை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மேரினேஷன்லேயே வந்து ஹைலைட்டு. ஏன்னா வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தயிர். ஓகே, நம்ம வச்சுருக்கிற க்ரீமு, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் பவுடர். இந்த டிக்காவில் வந்து சாட் மசாலா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ லெமன் ஜூஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ரெட் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை மூடி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். என்கிட்ட அந்த நேச்சுரல் ரெட் கலர் ஃபுட் கலர் இருக்குது, நான் அதனால் அதை ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக கலராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதுக்கே நான் பண்ணியிருக்கணும், நான் பண்ண மறந்துட்டேன். ஒரு ஃபோர்க் எடுத்து நல்ல இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம மேரினேஷன் வந்து ஆட் பண்ணும்போது உள்ளே வரைக்கும் இறங்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கன்லேயும் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேரினேஷன், நம்ம சிக்கன் டிக்கா மேரினேஷன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சேம் கான்செப்ட், மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. மினிமம் வந்து 4 hours, மேக்ஸிமம் ஓவர் நைட் மேரினேட் பண்ணுறது பெஸ்ட். கையில் தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை கிரில் பண்ணிடலாம். ஸோ கோல் எவ்வளோ அழகாக பற்றிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கபாப்ஸை வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ நான் பெரிய பீசஸும் வச்சிட போகிறேன் அதுலேயே. ஸோ இப்போ இது குக் ஆகிடுக்கும். ஒரு 8 minutes ஆச்சு. செம்ம சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி பிளாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிக்காலாம் என்ன இருக்குது? ஸோ நம்மளோட சிக்கன் டிக்கா, மூர்க் மலாய் கபாப், ஹரியாலி டிக்கா, இது வந்து கார்லிக் பெப்பர் சிக்கன், மின்ஸ்டு சிக்கன், தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான கார்லிக் நான், அப்புறம் அக்கம்படிமெண்ட்ஸ் மேனேஸ், மின்ட் சட்னி, ஆனியன் சாலட். இது ஆனியன், பச்சை மிளகா, சாட் மசாலா, சால்ட்டு, லெமன் ஜூஸ், அவ்வளோதான். ஸோ செம்மையான தந்தூரி பிளாட்டர். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.